ஹாய், வணக்கம். நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML CSS லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன கான்செப்டுனா, ஃபங்க்ஷன், மை ஃபங்க்ஷன் என்ற கான்செப்டை தான் நம்ம இப்போது HTML கோடில் எழுதி ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அது எது மூலிமா ரன் பண்ணுறோன்னா, மொபைல் டிவைஸை வச்சே நம்ம செக் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ நான் கோடு எடிட்டர் தேவையான டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடு எடிட்டர். ஸோ கோடு எடிட்டரை வச்சே நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் கோடு எடிட்டரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஆடு வந்தது, அந்த ஆடை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணி வச்சோன்னே ஆல்ரெடி நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஏற்கனவே இருந்த நம்ம தேவை கண்டென்ட்டை மட்டும் நான் எடுத்துடுறேன் கட் பண்ணி. ஸோ HTML டேக் இருக்குது, ஹெட் டேக் இருக்குது, அப்புறம் பாடி டேக். ஸோ இது மூணுத்தையும் தவிர மற்றது எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ ஹெட் டேக் பாதியில் எரேஸ் ஆகிருக்கு. அதை ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ தேவைக்கிற டேக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம கோடிங்கை எழுத போகிறோம். இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போ நிறைய வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் ஃபார்ம். ஸோ அது ஃபார்ம் நம்ம இன்புட் டைப்பாக டெக்ஸ்ட்டெல்லாம் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்டுன்ற ஒரு பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஸோ பட்டனை அதை கிளிக் பண்ணனா நம்மளுக்கு வேறு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அப்படி இல்லைனா ஒரு பட்டன் இருக்குன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணால் வேறு ஒரு பேஜுக்கு போகும். ஸோ அதேமாரி வேறு ஒரு பேஜுக்கு போகுது, எக்ஸ்டர்னல் பேஜுக்கு எப்படி போகுது, எந்த அது என்ன ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதுக்கான கோடு தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். அதுக்கு தான் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன், மை ஃபங்க்ஷன் என்ற ஒரு கான்செப்ட்டு. ஸோ இது ஸ்விட்சு, ஃபார் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதேமாரி ஃபங்க்ஷன், மை ஃபங்க்ஷன்ன்றது ஒரு கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? அந்த கண்டிஷன் லூப் அப்படின்னு சொல்லுங்கள், லூப்பு கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம அந்த ஒரு பேஜுக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போகும். ஸோ இந்த கான்செப்டை தான் இப்போ நம்ம பண்ண. ஸோ அது முன்னாடி நம்ம இது முன்னாடி இருக்கிற சேனல்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தா வாய்ஸ் ஓவர் இருக்கும், வாய்ஸ் ஓவர் இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா HTML பற்றி மொத்த வீடியோஸும் எப்படி பேசிக்ஸில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம HTMLோடைய கான்செப்ட்லாம் இப்போ புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். HTMLனால் என்னது, அது எப்படி உருவாக்குறாங்க, பேஜஸ் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அப்படியே அலைன்மெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன கோடு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ்லாம் மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் புரிய வரும். ஸோ இதான். சரி, ஓகே. இப்போ நம்ம பாடி டேக்குள்ளே நம்ம கோடிங்கை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன டேக் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா, இப்போ பேராகிராஃப் டேக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது மொபைலில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐடி பேரை அப்புறமா கொடுத்துருக்கோம். ஓகே, பேராகிராஃபு யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பட்டன் டேக். ஸோ இப்போ நம்ம பட்டன் டேக்கை கொடுத்தா தான் இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னது, ஒரு கிளிக் பண்ணணும், அதுக்கு வேணும் ஒரு பட்டனை டிசைன் பண்ணணும். ஸோ இன்புட் டெக்ஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, இன்புட் டைப்பு டெக்ஸ்ட்டுன்னு வைக்கலாம். நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு தேவையில்ல. இன்புட் டைப்பு என்ன மாதிரி வரணும்னா ஒரு பட்டனு,
அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மெசேஜ் எனக்கு அலாட் ஆகணும், இந்த பேஜுக்குள்ளே போகணும், இந்த டெக்ஸ்ட் எனக்கு வந்து வெளியில் தெரியணும். ஸோ அதுக்காக இப்போ பண்ண போகிறது தான். ஓகேங்களா? இன்னர் ஹெச்டிஎம்எல்குள்ளே போகணும். அதாவது ஒரு கிளிக் பண்ணேன்னா இன்னொரு குக்கீஸ் ஏதாவது ஒரு சர்வர் ஸ்டோரேஜில் இருந்து எனக்கு அந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பட்டன் டேக். ஸோ இப்போ நம்ம பட்டன் டேக்கையும் நம்ம கொடுத்துடலாம். பட்டன் டேக் ஓகே இதாச்சு. இப்போலாம் வந்து அதை சப்மிட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இது வந்து நேமுன்னு சொல்லுவாங்க, இல்லை வேல்யூ, அதுக்கு வேல்யூனா அசைன் பண்ணிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அது பேர் தான் நான் சப்மிட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ண போகிறோம். மேலே இருக்கிறதுக்கு ஐடி யூஸ் பண்ண மாதிரி இங்கே ஆட்ரிபியூட்டு யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஆட்ரிபியூட்னா ஆன் கிளிக் ஆட்ரிபியூட். கொட்டேஷன். ஓகே, ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஐடியெலாம் க்ரியேட் பண்ணியாச்சு, ஆட்ரிபியூட்டை க்ரியேட் பண்ணியாச்சு, மேலே இருக்கிற பேராகிராஃப் டேக்குக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு, அது பேர் வைக்கல. பட்டனுன்றது ஆன் கிளிக் ஆட்ரிபியூட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு, அது சப்மிட்டுன்ற ஒரு வேல்யூ டிஸ்பிளே பண்ணுற நேமே கொடுத்தாச்சு. ஆன் கிளிக் ஆனவுடைய எதை லிங்க் பண்ணுறோன்றத நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இப்போ தான் நம்ம ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதணும்னா அதேமாரி ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணணும். ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் ஓகே, இதுக்குள்ளே தான் வந்து நம்ம டிஸ்பிளே என்னென்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு ஆன் கிளிக் மேலே பட்டன் அமுகுனா எனக்கு கீழே இருக்கிற ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கான என்ன போடுனா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு டபுள் கொட்டேஷன் டாட் இன்னர் HTML ஈக்குவலு டபுள் கொட்டேஷன் இன்னும் டிஸ்பிளே ஆகணும். ஓகே, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இப்போ தான் அந்த ஐடியே கொடுக்குறோம். ஸோ இங்கே என்ன ஐடினா, இப்போது மேலே இருக்கிற டேக்கையும் அந்த ஸ்கிரிப்டையும் ஜாயின் பண்ணுறோம். இங்கே டெமோன்ற ஐடியை கொடுக்குறோம், இந்த ஐடியை இங்கே கொடுக்குறோம், இதே பேரில் டெமோன்னு. நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் நம்ம ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷனை ஏறுறோம். ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஓப்பன் ப்ராக்கெட்டு, இந்த ஸ்கிரிப்டுக்கு முன்னாடியே ஒரு க்ளோஸ் பண்ணிடணும் அந்த ஓப்பன் டேக்.
ஸோ சேவ் பண்ணியாச்சு, ஐடியும் கொடுத்தாச்சு. ஸோ ஆன் கிளிக்ன்றத இந்த மை ஃபங்க்ஷன்றத இங்கே டிஸ்பிளே போடுறோம். மை ஃபங்க்ஷன் இப்போ ஐடியும் கொடுத்தாச்சு, ஸ்கிரிப்டையும் அந்த டேக்குள்ளே இணைச்சாச்சு. ஓகே, இப்போது ப்ரோக்ராமு ஓரளவு ரெடி பண்ணியாச்சு. இப்போது ரன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி எதெல்லாம் வச்சு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சரி பரவாயில்ல, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பேர் வந்து சேமாக இருக்குது. This is my page. இது சேவ் கொடுத்துட்டு விட்டுரும். ஓகே, பேராகிராஃப் ஓகே ஆயிடுச்சு. இது வந்து ஆன் கிளிக், இந்த பட்டன் டேகு. இப்போது கிளிக் பண்ணுறோம். பட்டன் டேக் ஒர்க் ஆகலை, ஏதோ மிஸ்டேக் இருக்குது. என்ன? ஸோ இங்கே ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் விட்டுக்கிறேன். ஃபங்க்ஷன் வந்துச்சு. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு பேஜை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே வெல்கம் டு த மை ஏதோ டெக்ஸ்ட்லாம் வரும். கொடுக்குற டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு கிளிக்கு கொடுத்தோன்னா இந்த டெக்ஸ்ட்டுலாம் நம்மளுக்கு வரும். ஃபுல்லாக வருது பார்த்தீங்களா? இப்போ அதை வந்து பிஆர் கோடு கொடுத்தோன்னா கூத்து பார்த்தா வருதான்னு பார்ப்போம். ஸோ வரல, அதுக்கு வந்து பேஜ் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டாக கொடுத்தாச்சு. நம்ம சேனல் பேரே கொடுத்துறோம். கிளிக் பண்ணால் டெக்னோ சர்வீஸ் வந்துச்சுங்களா? இப்போ கலர் கொடுத்துடலாம். சிஎஸ்எஸ் கூட ஏத ஆரம்பிச்சலாம். ஸோ ஓகே, இப்போ பாடி டேக் போகிறோம். பாடி டேக்கு ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு என்னென்ன கொடுக்குறான். பாடி பேக்ரவுண்டு கொடுத்துட்றேன். பேக்ரவுண்டு
வந்து ஸ்டைலுங்கிற டேகே யூஸ் பண்ணாத நல்ல மிஸ்டேக். ஸ்டைல் ஸோ அதே ஸ்டைல் டேக் இங்கே கொடுக்குறேன். பேராகிராஃப் கலர் மாற்றிடுறேன். பேராகிராஃப் கலரு ஆரஞ்சு. பேராகிராஃப் கலரு ஆரஞ்சு. பட்டன் பட்டன் டேகோட கலரு ப்ளூ. டெக்ஸ்ட்டு அலைன் பண்ணுறேன், சென்டராக வைக்கிறேன். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா? இப்போ வேர்டு எடிட்லேயே வந்துட்டா போதும் முடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போது இந்த பேஜ் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் மேலே இருக்கிற தலைப்புலாம் கொடுத்தாச்சு. திஸ் இஸ் மை பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு பேராகிராஃபு. அதை வந்து இப்போ சப்மிட்டுன்ற ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா இந்த டெக்னோ சர்வீஸ்னு வருது. ஸோ இதே பேஜ் தான் ஒரு சிஎஸ்எஸ்ஸை ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜை வச்சு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு வெப்பேஜை டிசைன் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இதுதான் பொறுத்த இன்றைக்குடைய கான்செப்ட்டு. ஸோ இப்படி கிளிக் பண்ணுறோம், சப்மிட்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டெக்னோ சர்வீசஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஸோ இது என்ன ஹெச்டிஎம்எல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நிறைய டெக்ஸ்ட்லாம் கூட நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நம்ம டைட்டிலுக்காக இந்த ஒரு பேஜ் மட்டும், ஒரு பேரை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் ரன் பண்ணோம். இப்போ கொடுத்துருந்தேன் திஸ் இஸ் மை பேஜ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேஜ் வருது. அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் முடித்ததுக்கப்புறம் எனக்கு எதனா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டுனா நான் சப்மிட்டுன்னு பார்த்தோன்னே எனக்கு டெக்னோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் ரிசல்ட்டு. ஸோ ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.